இப்போ இந்த பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இந்த பிசாசின் தந்திரம் வரும் நாட்களிலே இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்லும் கிறிஸ்தவர்கள் ஒரு பிள்ளைகளுக்கு மேல் பெறக்கூடாதுன்னு. சட்டம் வருதா இல்லையான்னு பாருங்க. நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ஒரு குழந்தைக்கு மேல பெறக்கூடாது. நீ குழந்தை பெறாமல் இருந்தா நிறைய சலுகை கொடுப்பான். நடக்குமா இல்லையான்னு நீங்க பாருங்க. ஐ எம் சேலஞ்சிங். ஆவியானவர் பேசிட்டு இருக்கார். வரும் நாட்களில இந்த ஸ்கீம்ஸ் வரும், எடுத்து வருவாங்க, இது சாங்ஷன் பண்ணுவாங்க. நீங்க குழந்தையே பெத்துக்கலனா you will get more allowance if you are a Christian. At the same time, if you give one birth is accepted, not more than one. இது இந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? 1, 2, 3 ஜெனரேஷன்லயே கிறிஸ்தவம் என்பது மொத்தமா முடிஞ்சிடணும்ன்றது தான். மொத்தமா இருக்கவே கூடாது.